அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் உமது கிருபையே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதானையா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலும் நீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலும் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஒரு புதிய நாட்களுக்குள்ளாக மாதத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதத்தில் கூட நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளுடைய சுகபலன் ஆரோக்கியங்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கலாம். நம்ம அநேக தரம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உபத்திரவங்கள். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்மளுக்கு உபத்திரவங்கள் பாடுகள் நிறைந்த ஒரு காலம் இது. அப்படி தான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்குற ஜனங்கள் மிகவும் குறைவு. இப்போ எல்லாமே ஒரு மாயையான உலகமாக இருக்குது. உண்மையான தேவனை தேடுறதுக்கு மனசு ஒப்பு கொடுக்கல. எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்துடணும், இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு. நம்மளுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கடைக்கு போய் அங்கே நம்மளுடைய நம்பரை கொடுத்து அவங்கக்கிட்ட காசை கொடுத்து அவங்க நம்பர் போட்டு இவ்வளோ ப்ரொசீஜர் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்மளுடைய ஃபோன்லேயே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் டைமில் இன்ஸ்டண்ட்டாகவே எல்லாமே, சாப்பாடு, நம்மளுக்கு துணி வேணும்னாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். கடைக்கு போனோன்னா அந்த நாளில் அந்த ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ இல்லை ஆஃப் டே அதுக்காக ஒதுக்கணும். நம்ம ரெடி ஆகணும். நம்ம பஸ்ஸு பிடிச்சோ இல்லை ஆட்டோ பிடிச்சோ அங்கே போயிட்டு அந்த கடையில் போய் 4-5 மணி நேரம் நின்று 4-5 கடையை போய் பார்த்து துணி எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு செட் ஆனதும் அப்படின்னா எடுக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, டக்குன்னு ஃபோனை எடுக்கிறோமா, இந்த என்ன ட்ரெஸ்ஸு வேணுமா, சாரினா சாரி, சுடிதார்னா சுடிதார், பேண்ட்டுனா பேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் போதும். நம்மளுக்கு ஏற்ற சைஸு அது சொன்னால் போதும், அதுக்கு எல்லாமே கலராக வந்துடும். அதை நம்ம எதுவும் செலக்ட் பண்ணி டக்குன்னு எடுத்தோம்னா டக்குன்னு போட்டுக்கின்னு போயினே இருப்பாங்க, வாங்கின்னு வந்துனே இருப்பாங்க. இது வீட்டுக்கு கொண்டு வந்து தருவாங்க. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் தேவனுக்காக நேரத்தை செலவிடுறதும் ஜபிக்கிறதுக்கும் தேவனுக்கு வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதுக்கும் நேரம் இல்லை. எது இருந்தாலும் இப்போ நம்ம போடுற வீடியோ கூட யாருமே முழுசாக பார்க்க மாட்டாங்க. எல்லாமே தேவையானதை மட்டும் எடுத்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போயினே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆனாலும் நாங்கள் எதுக்காக தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் எப்படியாச்சும் அறிந்துக்கணும், எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பேசுகிற
அரை மணி நேரத்தில் ஒரு நிமிஷமாச்சும் அவங்க வார்த்தை காதில் போய் ஒரு வார்த்தை கேட்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்வாங்க அப்படின்றதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நாட்களில் கூட அதனால்தான் கர்த்தர் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதனால் பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 34:19 என்பதாக வாக்கு தத்தம் சொல்லியிருக்காரு. அப்போது சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் நின்று நம்மை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானா இனி என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக இருக்குமோ என்று நினைக்கிறோம் இல்லையா? நம் வாழ்க்கையில் இந்த உலகம் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பாடுகளுக்கும் நிறைந்தது தான் இருக்கிறது. எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவன் துன்பத்தில் பாதையில் தான், பாடுகளின் பாதையில் மத்தியில் தான் கடந்து செல்கிறவனா இருக்கிறான் இல்லைங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். நம்மளுக்கு உக்காந்தா நிற்க முடியாது, ஏன்ச்சா நடக்க முடியாது, நின்னா போக முடியாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அதே போல் சிலருக்கு சில ப்ராப்ளம் இருக்கும், அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குது. இந்த காலத்தில் அந்த காலத்துலலாம் 80, 90 வயசு, 100, 160 வயசு எல்லாம் கூட நல்லா பார்த்துருந்தோம் நம்ம பாட்டி தாத்தாங்களெல்லாம். இப்போல்லாம் ஏதோ ஆண்டவர் கிருபையினால் சில பாட்டிகள் மட்டும் பாட்டி தாத்தாங்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை பார்க்கும் பொழுது ஒரு 60, 70 வயசுன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு 35 தாண்டினதான் நம்மளுக்கு போனு டென்ஷஸ் போனு, அதாவது எலும்பு தேய்மானம், அப்புறம் நரம்பு தளர்ச்சி, அந்த மாதிரியெல்லாம் காரியங்கள் வருது. கண்ணு சரியாக தெரியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. சரியாக சிலருக்கு பேச வராது. அந்த காலத்தெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது பாட்டிங்கெல்லாம் நல்லா ராகமாக பாட்டு பாடுவாங்க. அவங்க வாயை நம்ம பார்த்துன்னு இருப்போம். ஆனால் இப்போ நம்மளுக்கு பாடுறதுக்கு வராது, தொண்டை அடிக்குது அதுக்குள்ளே. அப்படி இந்த மாதிரி இந்த காலத்தில் இருக்கிறோம் நம்ம. அதனால் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேர்ல்டு போயின்னு இருக்கிறதுனால நம்ம வந்து எதையை குறித்தும் நம்ம யோசிக்க நேரம் இல்லை இதை குறித்து. அதனால் நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஒரு பக்கம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, தொழிலில் லாஸு, ஊழியம் செய்கிற இடத்துல பிரச்சனை, பலவிதமான நெருக்கங்கள், நம்மளை ஊழியம் செய்ய விடாம சில நல்லவங்களெல்லாம் நம்மளை நெருக்கத்தை கொடுப்பாங்கோ. அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர்களும் தேவனுக்காக ஓடுற சவுல்களாக இருக்கின்ற அவர்களும் பவுல்களாக மாற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இழப்புகள், நிந்தைகள், இப்படிப்பட்ட பலவிதமான துயரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சந்திக்கின்ற துயரங்களும் பிரச்சனைகளும் வித்தியாசமானதாக இருக்குது. ஆனால் நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மத்தியில் தான் வாழ்ந்துறோம். அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சிலர் வந்து நம்மக்கிட்ட பேசும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, அக்கா உங்களுக்கு என்னக்கா நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்ட்டு நான் சொல்லுவாங்க. அதே போல் நாம் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சிஸ்டர் நல்லா தான் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும், என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம பார்க்கும்போது எல்லாமே சுமூகமாக கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி நிற்போம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் எந்த இடத்துல என்ன பிரச்சனை, நம்ம பார்க்குற பிரச்சனை வந்து அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அவங்க வந்து அதை பூசி மொழிகி இருப்பாங்க. நம்ம கூட பார்க்கும்பொழுது நம்ம சில காரியங்களெல்லாம் ஆரோக்கியம் பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம காட்டிக்கலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இல்லையா? அப்போ துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இது கடைசி காலம், பொல்லாத சத்ருவாகிய பிசாசானவன் தனக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து தேவ பிள்ளைகளை மிக தீவிரமாக எதிர்த்து தாக்கி பிரச்சனைகளை உண்டாக்குகிறான். ஆனால் நீங்கள் அதை கண்டு பயப்படாதிருங்கள், ஏனென்றால் அவைகள் எல்லாவற்றினின்று நான் உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அதை குறிச்செல்லாம் பயப்படாதீங்க. எல்லாம் இருக்குது தான் உலகத்தில், எல்லா பிரச்சனையும். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி நான் சில வார்த்தைகள்லாம் சொன்னேன் இல்லையா?
அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது. நம்ம இப்படி பேசும்போது கூட நம்மளுக்கு எதிரிகள் இருப்பாங்க. நம்ம பேசுறது பிடிக்காத சிலர் இருப்பாங்க. சில சகோதரிகளோ சரி கேட்டு இருக்கும்போது ஏன்னா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட வெறுப்பாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை இல்லையா? நம்ம படுற பாடுகள் வேதனைகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாது. இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு துன்பத்தில் பாதையில் போய் கொண்டு இருக்கலாம் இல்லையா? பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகவே அல்லது சோர்ந்து போகவே அல்லது முடக்கப்பட்டு போகவோ கர்த்தர் உங்களை விடமாட்டார். கர்த்தர் என்னோடு முகமுகமாய் சந்தித்து பேசி கர்த்தர் நம்மக்கிட்ட முகமுகமாக பேசுவ நாட்கள் எப்படின்னாக்கா, நம்ம தேவனை அறியாது இருக்கிற அந்த நாட்களில் நாம் தேவனை தேடுவோம். அப்போ ஆண்டவர் வேதத்தின் மூலமாகவோ இல்லை ஒரு ஊழியக்காரர் மூலமாகவோ நம்மக்கிட்ட பேசுவார். அப்போ அப்படி பேசும்பொழுது தான் அந்த வார்த்தையின் மூலமாகவோ அந்த மெசேஜ் மூலமாக நம்ம பேசும்பொழுது நம்ம தேவனுக்கென்று நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு வருகிற நெருக்கங்கள் நிந்தனைகள் பாடுகள் எல்லாம் இன்றைக்கு வந்தது அல்ல. நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்து இருக்கிறோம். நம்ம நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்களை நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு சுவிசேஷம் சொன்னவங்க, அந்த அங்கிள் ஆண்டி அந்த பாஸ்டரு அவங்களோட குடும்பம் எல்லாம் பார்க்கும்போது அவங்களும் பிரச்சனையோடு தான் வருவாங்க. ஆனால் அவங்க தேவனை பற்றி பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு குறையே இல்லைன்னு தான் நினைப்போம். அதே போல் தான் இன்றைக்கு நம்ம ஊழியக்காரங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? இந்த ஊழியக்காரர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜனங்களே நம்மளுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை, நம்ம உறவினர்களை, நம்மளை அறிந்தவர்களை, நம்மக்கிட்ட பேசுகிறவங்க கூட நமக்கு விரோதமாக நிற்கிறவர்களாக இருக்கிறாங்க. நம்ம இப்போது எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை ஆனால் ப்ரேயர் நடக்கும், ஃபாஸ்டிங் ப்ரேயரு. அப்போ நிறைய ஜனங்கள் வருவாங்க. நிறைய பேர் விடுதலை பெற்று சாட்சிகள் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் லீவ் இருக்கும், ஆஃபீஸ் லீவ் இருக்கும், அதில் யாருன்னா சொந்தக்காரங்க இருப்பாங்க. அந்த டைம்லலாம் கூட அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு. அப்போ நம்ம தேவனுடைய பாதையில் அமர்ந்து அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு விடுதலையோ ஆலோசனையோ சொல்லி இது பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குவாங்க, என்ன இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே, இவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கோ, அவங்க இருந்த இடம் காணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இவங்கள தேடி இத்தனை ஜனம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் எங்களை தேடி வரல, எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை, நாங்கள் தேடி போன ஆண்டவரை தேடி அவங்க வராங்கோ. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதே போல் இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிரச்சனையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. வியாதியா, கடன் தொல்லையா, சரீர பலவீனமா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, குடிகார பிள்ளைகளா, குடிகார கணவர்களா, உதவாக்கார பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோருக்கு உதவாதவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. 20 வயசானாலே அவர்கள் ஒரு வேலை செய்யணும், ஒரு பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கணும். ஒன்று படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும். இல்லை படிக்க முடியலையா, படிப்பு ஏறலையா, நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க நான் படிக்கிறேன்னு பெற்றோர்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட காசை பிடுங்கி அவங்கள ஏமாற்றின்னு இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாங்கிக்கிறதும், ஃபோன் வாங்குறதும், படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பணத்தை வாங்குறதும். அவங்க பெற்றோர்களை பார்க்கும்பொழுது அவங்க வேர்வை சிந்தி அவங்க ரத்தமாக, இந்த வேர்வை ரத்தமாக சிந்தி தான் அந்த காசுங்களை கொண்டு வராங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைகள் கூட உணர்வே இல்லாமல் சுற்றி நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? நமக்கு வாழ்க்கையில் தேவனை தேடாதது தான். உண்மையான தேவ பயம் இல்லாது தான். உங்களுக்குள்ள தேவ பயம் இல்லை, அதே போல் பிள்ளைகளுக்குள்ள தேவ பயம் இல்லை. அப்போ நம்ம அதனால நம்ம தேவனை தேடணும், தேவனுடைய பயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். துன்பங்களுக்காக கர்த்தரை துதியுங்கள். நம்ம முன்னாடி சொன்னது போலவே யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். யோபு எவ்வளோ துன்பங்கள், அவருக்கு சடுதியாக வந்துச்சு. 10 பிள்ளைகளை மறித்து போனாங்க. அந்த 10 பிள்ளைகள் மறித்து போனபோது கூட ஆண்டவரே கர்த்தாவே என்னத்துக்குப்பா இப்படி செஞ்சீங்கன்னு கதறி அழுந்தார். அடுத்து அவருடைய ஆடு மாடுகள், காளைகள், எருது எல்லாமே போச்சு, வீடு போச்சு, சொத்து எல்லாமே அழிஞ்சு போன பிறகும் மனைவி பார்க்குறாங்க, ஏன்பா இப்படி இந்த உன்னுடைய உத்தமத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபிச்சாங்க. ஆண்டவரை சபிச்சு ஜீவனை விடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அங்கே நடந்த
கதைகளை பார்க்கும் பொழுது யோசிக்கும் பொழுது அந்த மனைவி அவரோடு கூட தானே இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு தானே இருப்பாங்க. எந்த மனைவியும் அப்படி செய்யாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா? இந்த காலத்து மனைவிகளே சில நல்ல மனைவிகள் இருக்கிற பொழுது அந்த காலத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச மனைவிகள், கணவனை ஆண்டவரே என்று அழைக்கின்ற மனைவிகள், அப்படி இருந்தவங்க அவங்க வெறுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஒரு சின்ன இதுவாக சொல்லிக்கிறேன் நான். அதனால் மனைவிமார்கள் அந்த பிள்ளைகளுக்காக கணவருக்காக ஜெபிச்சாங்க. யோபுவும் ஜெபிச்சார். அவருடைய அடுத்து பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோபு 42 நம்ம வாசிக்கிறோம். அப்போ யோபு 42 ஆண்டவர் யோபு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதே போல் நம்மளே ஆசீர்வதிப்பார். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரம் உண்டு, நம்மளுக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் தேவ பலத்தினால் தேவனுடைய துணையினால் நாம் அதெல்லாம் சகிக்கணும், அதெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன். என்னுடைய ஜெபம் எப்போவுமே என்னான்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே இந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய பலன் தாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வரணுன்ட்டு இல்லை, இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் நான் வெளியே வரணும். இந்த பிரச்சனையை மூடி மறைச்சிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகணுன்ட்டு இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கட்டிட்டு தான் நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜெபிப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சில டைமில் ஒரு காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம முடிஞ்சால் செய்வோம், இல்லைனா தூக்கி போட்டு போயினே இருப்போம், அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் இந்த மாதிரி தூக்கி போட்டு போகக்கூடாது, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் தூக்கி போட்டு என்னால் முடியாது, நான் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போகக்கூடாது. இந்த பிரச்சனையை நீயா நானான்னு 2ல் 1 பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்றத நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நம்ம உண்மையிலே தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுக்கு துன்பம் வரும், துயரம் வரும், வேதனை வரும். சிலர் பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வேண்டுறான், இவனுக்கெல்லாம் துன்பமா இவனுக்கெல்லாம் துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த துக்கத்துலேயும் அந்த துன்பத்துலேயும் நீ உண்மையாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சோதித்து பார்க்குறாரு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செஞ்சுருக்காரு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்பொழுது மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போது அவர் சரீரத்துலேயும் வேதனைப்பட்டுன்னு தாக்குறாரு, ஃபினான்ஷியலாக அவர் கஷ்டப்படுறாரு, அவருடைய வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் தேவனுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கையினால் அவர் எல்லா காரியத்தையும் சந்தோஷமாக புன்னுறலோடு சிரித்த முகத்தோடு அவர் இது பண்ணிட்டு போயின்னு இருக்கிறாரு, அந்த நாட்களை கழிக்கிறாரு அவர். அப்போது அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் நிச்சயமாக தேவன் அவரை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், அவரை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார், அவருடைய குடும்பத்தில் பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு அப்படின்றத நான் தேவனுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கின்ற யாவரும் துன்பப்படுவார்கள். அதாவது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து நடக்க ஆரம்பித்தாலே துன்பம் படுவீர்கள் என்று தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படியானால் துன்பங்கள் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரிசுத்த பவுல், எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கின்றாய், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று 2 தீமோத்தேயு 3:11 என்று வாசிக்கிறோம். அப்போ பவுல் பேதுரு அவங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ துன்பப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு நமக்காக எல்லா பாவங்களுக்கு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் சகிச்சிட்டாரு. நம்மளுக்கு ஒரு ஆணி கூட வேண்டாம், ஒரு கம்பியை நம்ம கீறிட்டோம்னா எவ்வளோ வலி இருக்குது இல்லையா? ஒரு முள்ளோ இல்லை ஒரு பின்னோ நம்மளுக்கு குத்துச்சுனாக்கா எவ்வளோ வலிக்கும். ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாடுகளை சகித்திருக்கிறாரு, நமக்காக ஜீவனை தந்திருக்கிறாரு. அந்த ஆணி அடிக்கும் பொழுது நம்ம யோசித்து பாருங்கள், நம்ம சரீரத்தில் ரத்தம்லாம் உரியும் பொழுது எப்படி இருக்கும் வேதனை, அந்த வேதனை உணர்ந்து பார்க்கணும், அந்த வேதனை நம்ம பட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையை தந்திருக்கிறாரு. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மேல் கர்த்தர் வைத்த அன்பின் நிமித்தமாக
தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் நமக்கு மற்றதையெல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா? அதனால இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் மேல் பற்றதாக இருக்கின்ற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாக இருக்கும். 1 பேதுரு 2:19. நம்ம தேவனுக்கு பிரியமாக இருந்து பாடுகளை சகித்தோம்னா கர்த்தருக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்கும். வருங்காலத்தில் இந்த பலனுக்கு உங்களுக்கு நூறத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்றைக்கி தேவனுக்காக ஊழியம் செஞ்சுட்டு தேவனுடைய வார்த்தைக்காக நிலைத்து நிற்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. நீ பட்ட பாடுகளுக்கு, நீங்கள் பட்ட உபத்திரவங்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. பொறுமையாக காத்துருங்க, பொறுமையாக தேவனுடைய பாத்திரம் ஜெபித்துன்னு இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதாவது நீங்கள் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு பிரியமாக நடக்கும்போது இது பொய்யான குற்றச்சாட்டுகளோ பரியாசங்களோ ஏளனமான பேச்சுகளோ உபத்திரவங்களோ வரும்போது அவைகளை பொறுமையோடு சகித்து கொண்டால் அது கர்த்தருக்கு பிரியமான காரியம். நீங்கள் குற்றம் செய்ததின் நிமித்தமாக தண்டிக்கப்படும் போது அதை பொறுமையோடு சகித்தால் ஆதலால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம தப்பு செஞ்சுட்டு நம்மளுக்கு ஒரு தண்டனை கிடைச்சின்னா அப்போ நம்ம மனசை ஓ பரவாயில்லப்பா, நான் செய்த தப்புக்காக தானே தண்டினு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்குவோம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே நான் தப்பு செய்யாமலே நான் தண்டிக்கப்படுறேன் அப்படின்னும்போது நம்மளுக்கு கோவம் வரும், மாம்சம் கோவம் வரும். நான் ஒரு தப்பும் செய்யலை, என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டானே, என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குறானே, எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கும். அந்த டைமில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ அந்த டைமில் கோவப்படாத, சாந்தமாக இரு, பொறுமையாக இரு, அமைதியாக இரு. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எங்கேருந்து வரும் அந்த சாந்தம், எங்கேருந்து வரும் அந்த கிருபை, எங்கேருந்து வரும் அந்த பொறுமை? வரவே வராது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது வரணும் அப்படின்றது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது பிரச்சனை வரும், பாடுகள் வரும், உபத்திரம் வரும், சோதனைகள் வரும், அதெல்லாம் வரோன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தேவனை அறிஞ்சவர்களுக்கு இதெல்லாம் வராதுன்னெல்லாம் சொல்லலை, வர்றோம். ஆனாலும் அவைகளெல்லாம் பொறுமையோடு சகித்து கொள்ள பெலன் தருவார். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உபத்திரப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை அறிஞ்சவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். ஏன்னா தேவனை அறிஞ்சவர்களுக்கு அதெல்லாம் கடந்து போயினே இருக்குது. நம்ம தாண்டி வரோம். அதை தாண்டி மீன்ஸ் அதை நம்ம மேற்கொண்டு அதை சகிச்சு அதை போராடி ஜெயிச்சு அடுத்த ஒரு பிரச்சனை வரும் நம்மளுக்கு. நோ ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை சகிக்கவோ அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும் கர்த்தர் நம்மளுக்கு பலன் தருவார். ஆனால் தேவனை அறியாத அந்த ஜனங்க இருக்காங்க பாருங்க, அந்த பிரச்சனையே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். 15 வருஷம் முன்னாடி வந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அடுத்து அந்த 15 வருஷத்துலேருந்தே 20-25 வருஷத்துலேருந்தே வந்த பிரச்சனையும் இன்றைக்கி வர்ற பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு விடுதலை இல்லை. அப்படி நான் பார்த்துருக்குறேன். அவர்களுக்கு எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கடின குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த கடின குணமுள்ளவ ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரணும்னா என்ன பண்ண முடியும்? அவர் இரக்கமுள்ள தேவன். நம்மளை மாதிரி ஊழியக்காரங்களை கொண்டு போய் சொல்லி எப்படியாச்சும் தேவன் இடத்துல வந்துருங்க, உங்களுடைய சாபமான வாழ்க்கை மாறும், நீங்கள் செய்கிற செயலெல்லாம் சாபமானதாக இருக்குது. ஆண்டவர் கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட என்னத்தை கேட்டேன்? உங்கள்கிட்ட பொண்ணையோ வெள்ளியோ கேட்டேன்னா, இல்லை என்னுடைய ஆலயத்தில் காணிக்கையை கொண்டு வந்து உங்கள் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டேனா? இல்லவே இல்லை. அவர் ஊழியத்துக்காக கொடுக்க சொல்கிறாரு ஒழிய அந்நிய ஜனங்கள்கிட்ட இந்த ஊழியத்துக்காக கேட்கல. என்னுடைய பிள்ளைங்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும். அந்நிய ஜனங்க அந்நியர்கிட்ட போய் நான் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? அதே போல் தான் கர்த்தரும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஊழியத்தை தாங்கணும், ஊழியத்தை செய்யணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாரு. அப்போ நாம் செய்கிறோம், நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் செய்கிறதுல ஒரு குற்றமே இல்லை. அதே போல் தேவன் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட பரிதானம் எதுவும் வாங்க கேட்கல, நீங்கள் எனக்கு இத்தை கொடுங்க அத்தை கொடுங்க காணிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்கல. உங்களுடைய இருதயத்தை கொடுங்க. நீங்கள் தேவனை என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நானும் என் மூலமாகத்தான் பிதாவின் இடத்துல போக முடியும்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் நம்மளுக்கு பிதாவின் இடத்திற்கு போகக்கூடிய வழியை உண்டாக்கியிருக்கு.
நாங்கள் பைபிள் கிளாஸ்லாம் படிக்கும் பொழுது அப்போ வந்து எங்களுக்கு அந்த காரியங்களை காட்டி கொடுப்பாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவைக்கும் பிதாவுக்கும் எப்படி கனெக்ஷன் ஆச்சு, நாம் எப்படி இருந்தோம், நம்ம பாதாளத்தில் இருந்தோம், நமக்கும் பிதாவுக்கும் ஒரு பிளவு உண்டாயிருந்துச்சு. அந்த பிளவை கொண்டு வரதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து இப்படி ஒரு இது கொண்டு வந்தார். இப்படி காட்டியிருக்கோம், இந்த கிராஸ் மாதிரி இப்படி காட்டியிருக்கோம். அந்த கிராஸில் நம்ம அந்த வழியாக நம்ம பிதாவிடத்தில் சேரணும். அப்படி இது வந்து பாதாளம். இந்த பாதாளத்தை வந்து தடுக்கிறதுக்கோசரம் இயேசு கிறிஸ்து இப்படி சிலுவையில் மறித்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரு. அந்த தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த சிலுவையிலிருந்து நம்ம இந்த வழியாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவிடத்தில் போக முடியும். அப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க பிதா தான் கடவுள், இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அது வேறு டாபிக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சொல்கிறதுனா இயேசு கிறிஸ்து வந்து பிதாவிடத்தில் போகிறதுக்காக நமக்கு ஒரு வழியாக இருக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவே உண்மையான இரட்சகர், நம்ம பாவங்களை போக்க வந்த இரட்சகர் என்பதை நம்ம உணர்ந்து அறிந்து ஏற்றுக்கொண்டு நம்ம கர்த்தருக்காக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். நம்மளுடைய பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆகும். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்களாக நம்ம பாடுபட்டுன்னு இருக்கோம். எத்தனையோ வருஷங்களாக உழைத்து இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? நம்ம தேவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை, தேவனுடைய ஆலோசனையை கேட்கல, தேவனுடைய வழியில் நடக்கலை. நம்மளுடைய பிள்ளைகளோ, நம்மளுடைய குடும்பமோ, நம்மளுடைய கணவர்மாரோ அல்லது நம்மளுடைய உறவினர்களோ இன்னைக்கு எத்தனை காரியங்கள். நம்ம சில தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் எத்தனையோ வருஷங்களாக உழைத்து பாடுபட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்து பொக்கிஷங்களாக வைத்திருந்தது இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் தேவனை அறியாதது தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாது தான். நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், தயவு செய்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கடினத்தை எடுத்து போடுங்க. நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சேருங்க. பிதாவிடத்தில் சேரணும்னா இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அவரை இரட்சகர் என்று விசுவாசிக்கணும். அவர் தான் நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் நம்மளுடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்த பிறகு அவரை ஏற்றுக்கொண்டு எசப்பா எங்களுக்காக நீங்கள் மன்றாடுங்க, எங்களுக்காக நீங்கள் பிதாவிடத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தருவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணுன்றதை கற்று தருவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணுன்றதும் கற்று தருவார். வாழ தெரியாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்கிறது, இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா இது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, இந்த குடும்பத்தில் நம்ம இந்த காரியம் செய்யும் பொழுது இது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, இவங்ககிட்ட இப்படி பேசும்பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, இங்கே போகிறது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்றத தேவன் நம்மளுக்கு சொல்லி தருவார். அதனால தயவு செய்து சொல்கிறேன், தேவனுக்கு இடத்தை கொடுங்க, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறதை கேளுங்க, வேதத்தை அறிந்து கொள்ளுங்க. வேதத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் பேசுகிறது உண்மையா சத்தியமா நீதியா இருக்குதா அப்படின்றத நம்ம உணர்ந்து அறியலாம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் கூட பெரிய காரியங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா ஜனங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று, வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படினோம். இந்த காரியம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, ஏசப்பா, எனக்காக நீர் சிலுவையிலே ஆண்டவரே அப்பா சகித்த ஒவ்வொரு கர்த்தாவே காரியங்களை நினைத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உயிர்த்தெழுதன்படியும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, என் வாழ்க்கையில் நீர் அனுமதித்திருக்கிற இந்த பாடுகளுக்காக, உபத்திரங்களுக்காக, நிந்தைகளுக்காக, அவமானங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாவீதை போல எக்காலத்திலும் ஆண்டவரே அப்பா எந்த சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் துதிக்க ஆண்டவரே தக்கதாகவும் கிருபையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே யோபுவை போல பாடுகளை சகித்து எனக்கு கர்த்தாவே கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா என்னையும் இரட்டிப்பான நன்மைகளினால் நிரப்பி ஆசீர்வதிப்பிறாக ராஜா. ஆண்டவரே இந்த பாடுகளிலிருந்து உபத்திரவங்களிலிருந்து கர்த்தாவே உடைய பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா இந்த குடும்பங்களை ரட்சித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விடுவித்து கர்த்தாவே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தலைப்பட்டு இருக்கிற நன்மைகளை கர்த்தாவே அப்பா ஆண்டவரே வாழ்க்கை செய்வீராக. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தேவனை தேடாமல் ஆண்டவரே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தாவே காத்திருக்காமல் ஆண்டவரே அப்பா எத்தனை நாட்கள் ஆண்டவரே உழைத்து கர்த்தாவே
நாங்கள் ஆண்டவரை உழைப்போம் என்று சொல்லி கர்த்தாவை உழைத்து ஆண்டவரே அப்பா வேலை செய்து கர்த்தாவை இரவும் பகலும் ஆண்டவரை உழைத்த பிறகும் கர்த்தாவே வீட்டில் இன்றைய நாட்டிலே கர்த்தாவை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தாவை வசதி இல்லாத வாழ்க்கை ஆண்டவரே, வியாதியின் படுக்கை ஆண்டவரே, பெற்றோருக்கு தாய்க்கு வியாதி, தகப்பனுக்கு வியாதி, சகோதரனுக்கு வியாதி கர்த்தாவே அப்பா பிள்ளைகளுக்கு வியாதி ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தாவே அப்பா வேதனைப்படுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே எசப்பா, இந்த நாளில் தகப்பனே அவர்கள் செய்த குற்றங்களை கர்த்தாவே அவர்கள் உணரும்படிக்கு நினைவு கூறுங்க கர்த்தாவை கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நடந்த காரியங்களை மன்னிப்பிறாக ஆண்டவரே, ஒரு விசை கூட மன்னித்து ஆண்டவரே அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, உண்மை ஆண்டவரை விசுவாசிக்கும்படிக்கு கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக சுவாமி. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இன்றைக்கு கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவே நீர் கொடுக்கிற அபிஷேகத்தையும் வரங்களையும் கர்த்தாவே ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவை பெற்றுக்கொண்டு பூமியிலே சுகமாய் வாழ்ந்திருக்கவும் கர்த்தாவே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பிள்ளைகளாக, தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க என் தேவன் கிருபை தருவீராக. ஆசீர்வாதியும் வழிநடத்தும் எல்லா துதியும் கனமும் முக்கிய செலுத்துகிறோம் கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் தகப்பன் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. கர்த்தருக்கு நாம ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.